வணக்கம். என் பேர் நுவலினி. இந்த உலகத்தில் மனிதர்கள் மட்டுமன்றி விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் என்ற அனைத்து உயிரினங்களும் வாழ தண்ணீர் மிக இன்றியமையாதது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். நம் அனைவரும் நம் தாயின் கருவறையில் பனிக்குடம் என்ற தண்ணீர் குடத்திற்குள் இருந்துதான் இந்த பூமிக்கு வந்தோம். தண்ணீரில் பிறந்து தண்ணீரில் வளர்ந்த நாம் இன்று அதே தண்ணீர் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தின் பின்னால் ஒரு கோரமான நிஜம் மறைந்துள்ளது. என்ன தெரியுமா? நீங்கள் ChatGPT போன்ற AI-யிடம் கேட்கும் ஒவ்வொரு 20 முதல் 50 கேள்விகளுக்கும் அது மறைமுகமாக 500 மில்லி லிட்டர் தண்ணீரை குறிக்கிறது. AI தொழில்நுட்பத்தின் அதிகப்படியான தண்ணீர் பயன்பாடு உலக அளவில் மற்றும் சுற்றுச்சூழல் இயற்கை வளத்தை மீதான அழுத்தத்தை அதிகரித்து உள்ளது. பின்னணியில் தரவு மையங்கள் மற்றும் கணினிகள் வெப்பமடைகின்றன. இந்த தரவு மையங்களை குளிர்விக்க கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் ஆவியாகப்பட்டு வீணடிக்கப்படுகின்றன. இது போன்ற நீர் நெருக்கடிகளை சமாளிக்க உலக நாடுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் சிங்கப்பூர் உலகிற்கே முன் உதாரணமாக திகழ்கிறது. கழிவு நீரை நவீன முறையில் சுத்திகரித்து குடிநீராக மாற்றுவது சிங்கப்பூரின் நியூ வாட்டர் திட்டம். இந்த நாட்டின் ஒவ்வொரு துளி மழை நீரையும் சேகரிக்கும் நீர் தேக்கங்களை ஏற்படுத்தி உள்ளார்கள். மேலும் தேவையில்லாமல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இன்று தண்ணீர் வீணாக்குவது நாளைய தலைமுறையின் தாகத்தை அதிகரிப்பதாகும். நீரன்றி அமையாது உலகு என்று வள்ளுவனின் வாக்கை காப்போம் என உறுதிமொழி ஏற்போம். இனியும் நிறைய செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசையாக தான் இருக்கிறது. என்ன செய்வது? கருத்தோ பெருக்கம், காலமோ சுருக்கம். இனியும் பேசினால் ஏற்படும் சுணக்கம். இத்துடன் என் பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.